புரோனை நாட்டில காது குத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சின்ன வயசுலயே காது குத்தியிருந்தா அவ்வளோக்கா வலி தெரிஞ்சிருக்காது. பாவங்க இந்த பொண்ணு. இவ்வளோ பெரிய வயசுல குத்திட்டு இருக்காங்க. இவங்க சைனீஸ்ன்னு நினைக்கிறேங்க. காது குத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரே அழுகங்க. காது குத்துறதுக்கு $12 மூக்கு குத்துறதுக்கு $15 எனக்கு கூட மூக்குத்தி குத்தணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனா வலிக்குமேன்னு குத்தாம இருக்கேன். எனக்கு மூக்கு குத்துனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்படின்றத கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த காது குத்துற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெடாங் மால் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்திலேயே ஜெயா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே மாடியில் தான் காது குத்துறாங்க. ப்ரூனே நாட்டில் இருக்கிற தமிழர்கள் யாருக்காச்சும் தேவைன்னா போய் இங்கே காது குத்திக்கோங்கப்பா. முகிலுக்கு பாத்ரூம் வருதுன்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, பக்கத்துலேயே ஒரு நகைக்கடை இருந்துச்சு. சரி சும்மா நகையில் பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் அதுவும் பார்த்துட்டு இருந்தோமா, ஒரு கை செயினை எடுத்து ஆதவோட கையில் மாட்டி விட்டாங்க அந்த சேல்ஸ் கேர்ளு. ப்ரூனே நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கோல்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் $167. அதாவது $1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 65 ரூ. 66 இருக்கும். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்தியாவை விட புரூனே நாட்டில் வந்து அதிகம் தாங்க. இந்த தோடு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி தோடு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக நான் அந்த தோடு வாங்கிக்கிட்டேன். வீட்டுக்கு வரும்போது வந்து இந்த மீகூன் வாங்கிட்டு வந்திருந்தோம். புரூனே நாட்டில் உள்ள சாப்பாடுகளில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த மீகூன் தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு, சிக்கனு, எக்கு இதெல்லாமே போட்டு பண்ணி வச்சுருப்பாங்க.